ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். எல்லோரும் ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புறேங்க. இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க. வீக்லி மீல் பிளான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும், கிச்சனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சில ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன். அதோட யூசேஜையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வீக்லி மீல் பிளான் சார்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதை பார்த்து நிறைய பேர் வீக்லி பேசிஸில் இது மாதிரி எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ரெகுலராகவே உங்களுக்கு வந்து வீக்லி மீல் பிளான் சார்ட் வந்து நான் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேங்க. இந்த வீடியோலையும் எண்டில் கொடுத்துருக்கிறேன். நம்ம டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக சமைக்கணும்னா கண்டிப்பாக மீல் ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக இருக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் டைம் அண்ட் மணி சேவிங்காகவும் இருக்கும். வீடியோவில் எடுத்த உடனே வெஜிடபிள்ஸ் காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு அப்புறம் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாதுங்க. மீல் பிளான் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் அதுக்கு தகுந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் வந்து வாங்கணும். சார்ட் படி நீங்கள் வெஜிடபிள்ஸ் வாங்குங்க, வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியாகுங்க. அதே மாதிரி க்ரோசரிஸுமே அதில் நோட் பண்ணி வச்சு வாங்குங்க. என்னோட மீல் ப்ரிப்பரேஷன் எப்போவுமே வந்து பர்ச்சேஸ், ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறம் ப்ரீமிக்ஸஸ், அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள் ஸ்டோரேஜ்னு ஒரு 4 வகையை பிரிச்சுக்குவேன். அதை பேஸ் பண்ணி தான் நான் எப்பவுமே ப்ரிப்பேர் பண்ணுவேங்க. அதுக்கு சில ப்ராடக்ட்ஸ்லாம் எனக்கு தேவைப்பட்டதுன்னு சொல்லி நெஸ்டேஷியாவிலேருந்து வாங்கியிருந்தேன். வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களா இருந்தால் தெரியுங்க, நான் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா சம்பளத்துலாம் போட்டு வச்சுருப்பேன். அப்படி இருக்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து ரொம்ப நாள் வச்சுருக்க முடியறதில்ல. ஸோ இது மாதிரி ஏர்டைட் ஜார்ஸு, பாக்ஸ் மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லாம் வாங்கினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிதாங்க வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த 4 செட் ஆஃப் கிளாஸ் ஜார்ஸுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்க்காக தான் வாங்கியிருந்தேன். வாரம் என்னென்னா ஸ்நாக்ஸ் கொடுக்க போகிறோன்னு யோசிச்சு வச்சு இது 4 டப்பாவில் இது போல் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வீக்கே ஃப்ரீயாக இருக்கலாங்க. இது மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி நமக்கு ஹாப்பியாகவும் இருக்கும். இது மாதிரி ஏர்டைட் ஜாரில் போட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக, அதே மாதிரி நம்ம ஏதாவது முறுக்கு மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது கிறிஸ்பியாக இருக்குங்க. அவ்வளோ ஸ்டோரபிள் ஸ்நாக்ஸை செஞ்சு வச்சுக்கோங்க. மீதி நாள்லாம் பார்த்தீங்கன்னா பீனட் சுண்டல் அது மாதிரி நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு செஞ்சுக்கலாங்க. அடுத்து நான் வாங்கிக்கிற பொருள் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் ஆயில் டிஸ்பென்சருங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப நாளாக இது போல் ஒரு டிஸ்பென்சர் வந்து வாங்கணும்னு ஆசை. ப்ரீ ப்ரிப்பரேஷனுக்கும் ஆயில் டிஸ்பென்சருக்கும் என்ன சம்மந்தம்னு பார்க்குறீங்களா? நான் எதுக்காக அளவோடு இந்த கிளாஸ் ஜார் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி வந்து ஆயில் வந்து நான் சேஞ்ச் பண்ணிடுவேங்க. சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா 1 வீக் வந்து நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அடுத்த வாரம் வந்து கடலெண்ணெய், அதுக்கடுத்த வாரம் தேங்காய் எண்ணெய், அது மாதிரி மாற்றி யூஸ் பண்ணலாங்கிற பிளானில் தான் இருக்கிறேன். இந்த கிளாஸ் டிஸ்பென்சரில் பார்த்தீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்டோட கொடுத்துருக்கிறதே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்தது. லிட்டுமே நல்லா டைட்டாக இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா ஹை போரோசிலிகேட் கிளாஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அந்த ஹேண்டில் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. கடலெண்ணெய் ஃபில் பண்ணியிருக்கிறேங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து ஆல்டர்னேட்டிவாக மாற்றிடுவேன். இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்பவே ஃபேவரெட்டுங்க. இந்த ப்ராடக்ட் வாங்கினதுக்கு காரணமே அதோட லிட்டு தான். அந்த கிளாஸ் ஜாருக்கு மேலே லிட்டு பார்த்திங்கன்னா அழகாக அந்த பேர்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை பிடிச்சி ஓப்பன் பண்ணுறதுக்காகட்டும், அது பார்க்குறதுக்குமே அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. கிச்சனில் வந்து ஏதாவது பொருள் போட்டு வச்சோம்னா பார்க்கவே வந்து நீட்டாக இருக்கும் அந்த இடம். வீட்டில் எப்போயுமே பார்த்திங்கன்னா முருங்கை உப்பு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ முருங்கை உப்பு ஒன்றில் செஞ்சு போட்டு வச்சுக்கலாம், இன்னொன்றில் புளி போட்டு வச்சுக்கலாம் தாங்க இதை வாங்கியிருக்கிறேன். எப்போவுமே வாங்கிட்டு வந்தோடனே அப்படியே பேக்கெட்டோட ஸ்டோர் பண்ணிங்கன்னா வந்து கருத்து போன மாதிரி ஆயிருங்க. அதுவே இது போல் கிளாஸ் ஜார்லேயோ இல்லை செராமிக் ஜார்லேயோ அடியில் வந்து கல்லுப்பு போட்டு வச்சுட்டு மேலே இது போல் பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்ம வீட்டுக்கு எவ்வளோ தேவைப்படும் நமக்கு தெரியும் இல்லையா? ஏற்ற சைஸில் பால் மாதிரி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா மார்னிங் டைமில் எடுத்து சோக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இதை நான் ரெகுலராக வீக்லி ஃபாலோ பண்ணிடுவேன். அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா 3 செட் ஆஃப் கிளாஸ் லஞ்ச் பாக்ஸ் திட்டுங்க. ரெகுலர் லஞ்ச் பாக்ஸாகவும் கொண்டு போகலாம். நான் கொஞ்சம் ஸ்டோரேஜ்க்காகவும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா பன்னீரில் இது போல் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. வீக்லி மீல் பிளானில் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுறது வந்து எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்கணும், ப்ரோட்டீன் வந்து எதுவாக இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து பன்னீர் அந்த வீக் அதிகமாக சேர்த்திக்கலாமா, முட்டை அதிகமாக சேர்த்துறோமா, இல்லை சன்னா அது மாதிரி அதிகமாக நம்ம சேர்த்த போகிறோமா, இல்லை சிக்கன் மட்டனான எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா தான் நமக்கு வந்து வீக்லி மீல் பிளான் சார்ட் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து கொஞ்சமாக இன்றைக்கி பன்னீர் வந்து வீக்கோட ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டேஸில் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸ்டார்டிங்லேயே பன்னீர் ஃப்ரை நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறதுனால நான் மேரினேட் பண்ணியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போ நம்ம டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். அதே மாதிரி இந்த லஞ்ச் பாக்ஸ் செட்டில் ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. ஆஃபீஸில் நீங்கள் லஞ்ச் பாக்ஸை கொண்டு போகும்போது இது வந்து அவன் சேஃப்ங்க. அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஃபுட்டை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். லஞ்ச் பாக்ஸை தூக்கி பார்க்கும்போது தெரியுங்க, செம்ம வெயிட்டாக இருந்தது, ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அது மட்டும் இல்லாமல் லிட்டு வந்து சிலிக்கான் கேஸ்கெட்டோட வரதுங்காட்டி லீக் ப்ரூஃப், அப்புறம் வந்து ஏர் டைட்டாக இருக்குங்க. நெக்ஸ்ட் டே லஞ்ச் பாக்ஸ் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையும் பிளான் பண்ணி அதுக்கு மட்டும் அளவாக வந்து வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்குவேன். ரெகுலராக இது என்னோட ஹேபிட் கிடையாது. டைமில் எங்காவது நம்ம கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ரொம்ப ரஷ் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக இது போல் வெஜிடபிள்ஸ்லாம் சாப் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஸ்டோரேஜ் அப்படிங்கும்போது மெயினாக நமக்கு வர வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் எப்பயுமே வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பேங்க. நீங்கள் க்யூப்ஸாக கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் வந்து நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து நான் வாங்கியிருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரையிங் பேன் தான். நம்ம வீடியோஸில் நிறையா பேர் வந்து நான் செய்யும்போது சொல்லியிருப்பீங்க, அலுமினியம் பேன் யூஸ் பண்ணாதீங்க, அது ஹெல்த்தி இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. என்கிட்ட நிறையா அது மாதிரி பேன் இருந்ததுங்க. சரி கொஞ்சம் மாற்றிடலாம் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லேருந்து பொருள் வாங்கியிருந்தேன். வீடியோஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி அந்த ஹேண்டில் இல்லாத அந்த அலுமினியம்
குக்கரில் தான் நான் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் இது போல் வாங்கிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 1500 mlங்கிற கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்குங்க. வெயிட்டுமே நல்லா வெயிட்டாக ஈவனாக ஹீட்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது. ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை ப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ங்கிறனால கம்மியான ஆயில் இருந்தால் போதும், ஹீட் வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுங்க. மிக்ஸில் பார்த்தீங்கன்னா 1 வீக் வந்து ஏதாவது பொடி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். இன்னொரு வீக் வந்து தொக்கு மாதிரி ரெடி பண்ணிக்குவேங்க. எனக்கு பொடி மாதிரி பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரையிங் பேன் வந்து ஹேண்டிலோட இருக்குங்காட்டி ரொம்ப ஈஸியாக இருக்குது. கிரீன் கலரில் ஆட் பண்ணது பார்த்தீங்கன்னா முருங்கை பொடி தாங்க. ஜஸ்ட் முருங்கை லீஃபை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து இது போல் உப்பு கூட அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு போடும்போதெல்லாம் உள்ளே மிக்ஸ் பண்ணி நான் போட்டு வச்சுக்குவேங்க. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த வீக்கு தேவையான பொடி உப்பு வந்து நான் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்குவேன். வீக்லி மீல் ப்ரிப் அப்படின்னா அந்த வீக்கு தேவையானதை மட்டும் செய்யலாங்க. எப்பவுமே அளவாக செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப பல்காக செஞ்சு நெக்ஸ்ட் வீக்கும் அது யூஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் அந்த வீக்கு தேவையான அளவு மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து நான் வாங்கினது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட் தாங்க. இது பார்க்கறதுக்குமே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. செம வெயிட்டுங்க. மெயினாக வாங்கினது காரணம் பார்த்தீங்கன்னா பிரியாணிலாம் செய்யணும் அப்படின்னா பெரிய பாத்திரத்தை எடுத்து செய்கிறத விட இது போல் அளவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம செய்யறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறத தான் அந்த பாட் வாங்கியிருந்தேன். லிட்டில் வந்து ஹேண்டில் எல்லாமே ஸ்க்ரூ போட்டு நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. 1.5 kg அளவுக்கு பிரியாணி வந்து தாராளமாக செய்யலாங்க. நல்லா ஹெவி பாட்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் கூட வந்து ரைஸ் வந்து பேர்ன்ட் ஆகிறது இல்லை. பாட்டை வந்து இங்கே மல்டி பர்பஸாகவே யூஸ் பண்ணலாம். பிரியாணி பாட்டாகவே யூஸ் பண்ணலாம். அப்புறம் நான் வந்து இதில் வந்து ரவா உப்புமா பாயாசம்னு எல்லாமே இப்போ இதில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இது போல் சமைக்க ஆரம்பித்தாலும் வந்து எல்லா பொருளும் இது போல் எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் செய்யும்போது ரொம்ப டென்ஷன் இல்லாமல் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பாருங்கள் நேற்று செஞ்சு வச்சது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குது பாருங்கள். வீக்லி 1 or 2 நீங்கள் வந்து 1 part ரைஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் 1 part ரைஸாக இருந்தாலுமே வந்து ஒன்று அதில் வந்து நிறைய ஃபைபர் இருக்கிற மாதிரி வெஜிடபிள்ஸ்னால் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கூடயே பன்னீர் ஃப்ரை இல்லைனா வந்து கொஞ்சமாக சிக்கன் ஃப்ரை அது மாதிரி ஏதாவது கூட வச்சுக்கோங்க. எப்போ பண்ணாலும் பிளெயினாக கார்ப்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா சத்துக்களுமே நம்ம கிடைக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கணும். அப்புறம் நீங்கள் பிரியாணி பாட்டில் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாட்டம் வந்து இது மாதிரி ஹெவியாக இருக்கணுங்க. அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காமல் ஹீட்டும் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி ஃபுட்டு வந்து கரெக்டாக குக் ஆகி வரும். இப்போவுமே வந்து நான் பிரியாணி செய்யும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே வந்து அடி பிடிச்ச ஆரம்பிச்சிருங்க. ஆனால் இது வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால பாருங்கள் கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. அதில் நிறைய பேர் அடி பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக ஓவராக ஆயில் யூஸ் பண்ணிடுவாங்க. பட் இது போல் ஹெவியாக இருக்கிறதுனால ஆயிலும் வேண்டியதில்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா தம் பிரியாணி மாதிரி செய்கிறதுக்குலாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியேங்க ஃபஸ்ட்டு மீல் ப்ரிப்பில் வந்து பிளான் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரோம். வெஜிடபிள்ஸ் க்ரோசரிஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறோம். தென் வந்து நமக்கு என்ன ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படிங்கிறதையும் வந்து செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைக்கிறோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாங்கினது வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறது பற்றி ஒரு ப்ரீமிக்ஸ் ஐடியாஸ் எல்லாத்தையுமே வந்து சேர்த்து வச்சு தான் நான் ஒரு பிளான் சார்ட் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கிறேன். நான் எல்லா வீக்குமே வந்து வீடியோஸ் போடும்போது எண்டில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ரீமீல் சார்ட் வந்து நான் போட்டுடுறேன். பண்ணுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோவில் காட்டியிருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே நெஸ்டேஷியா வெப்சைட்டில் இருந்தாங்க நான் பிக் பண்ணியிருந்தேன். வெப்சைட் லிங்க்கும் சரி ஒரு இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் லிங்க்கும் சரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்பட்டால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து மஸ்ட் பை தான் நான் சொல்லுவேன். சீரக சம்பா அரிசியில் தாங்க பிரியாணி செஞ்சேன். எனக்கு எப்போ இந்த ரைஸ் போட்டாலுமே வந்து குழஞ்சு போயிடுமோ இல்லை அடி பிடிச்சிருமோன்னு ஒரு பயத்தோடையே இருப்பேன். அதுவும் குக்கரில் போட்டால் கூட ஏதோ அப்படியே விசில் விட்டுடலாம். பட் இது போல் தம் போடும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருப்பேன். இப்போ வந்து நான் அந்த லிட்டை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 20 minutes சிம்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 minutes விட்டதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா வந்து பன்னீரும் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த கிரில் பேன் ஒன்று வாங்கியிருந்தேன். கிரில் பேன் பார்த்தீங்கன்னா ப்ரீ சீசனோட கேஸ்ட் அயனுங்க. செம்ம வெயிட்டாக இருந்துச்சு. இது வந்து 2 பார்ட் வரும். அடியில் வந்து இது போல் உட்டன் பார்ட்டும் மேலே வந்து இந்த கிரில் பேனும் இருக்குங்க. என்ன பார்த்தீங்கன்னா பிரெட் சாண்ட்விச்லாம் பண்ணும்போது அந்த பிரெட் மேலே வந்து இது போல் லைனாக அந்த கிரில் லைன் வரும் பார்த்தீங்களா, அது போல் சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதை ட்ரை பண்ணலான்னு தான் வாங்கியிருந்தேன். பட் இன்றைக்கி வந்து பன்னீர் அது கூட ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லி ரெடி பண்ணியாச்சு. 2 சைடும் ஹேண்டில் இருக்குங்காட்டி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. வெயிட்டாக இருந்தாலுமே ரெண்டுலேயும் பிடிச்சி தூக்கும்போது பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து பேலன்ஸ் ஆகிக்கும். எல்லாமே ஹீட் ஆகிறதுனால ஃபுட்டு வந்து டக்குன்னு பர்ன்ட் ஆகாதுங்க. இந்த மாதிரி குக் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணால் கூட ரொம்ப நேரம் வந்து அது ஹீட்டாகவே இருக்கும். கிரில் பேன் வந்து ரிசீவ் ஆனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த கிரில் பேனுக்கு அளவாக ஒரு ஃபிஷ் வாங்கி இதில் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அதையும் கூடிய சீக்கிரம் பண்ணி ஒரு ஷார்ட் வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு நாள் எல்லா ப்ராடக்ட்ஸுமே எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுங்க. அதே மாதிரி இப்போ வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஃபிஷ் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு பக்கத்தில் வந்து தம் போட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா அந்த வெஜிடபிள் பிரியாணி அதுவும் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு எப்போவுமே தம் போட்டதை ஓப்பன் பண்ணும்போது தான் ரொம்ப பயமாக இருக்கும். எப்படி கரெக்டாக வந்து குக் ஆகி வந்திருக்குமா அடியில் பர்ன்ட் ஆகிருக்குமான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். சூப்பராக குக் ஆகிருந்துங்க. அடி வரைக்குமே பார்த்தா கொஞ்சம் கூட பர்ன்ட் ஆகல. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த எல்லா நெஸ்டேஷியா ப்ராடக்ட்ஸோட இண்டிவிஜுவல் லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். வேணும்னா நீங்கள் வந்து லிங்க் டச் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்து நான் தேவையான மீல் சார்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேங்க. அது வந்து நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஃபேமிலியில் எப்படி சாப்பிடுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். உங்களோட ஹீட்டிங் ஹேபிட்ஸை பொறுத்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சார்ட் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரோட ஹீட்டிங் ஹேபிட்ஸ் தகுந்த மாதிரி நீங்களும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் இந்து கௌதம்.